தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், அல்லது ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்மாராக இருக்குது. ஏதாவது சர்வீஸில் இருக்கீங்கன்னா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கம்பெனி மாறணும், கம்பெனிக்கு பேப்பர் போகணும், வேறு கம்பெனி ப்ரொமோஷன் சேஞ்ச் பண்ணுறங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. கையில் பணம் தனம் இருக்குது. யார்கிட்டயாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் நன்மையாக இருக்கும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் டைமாவா, ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சொத்தை விற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ சொத்து விற்கும். ஏன்னா இது ஆடி முடிஞ்சு அவனையும் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக. ஆக ப்ராப்பர்ட்டி விற்பதற்கோ ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கோ போத்தார் சைடு ரெண்டுக்குமே இந்த வாரத்தில் பலன்கள் உங்களுக்கு இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஸோ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, அவரும் சனியோட இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டியை விற்று வாங்க அல்லது வாங்கி விற்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. முதல்ல சொன்னது மாதிரி தான். நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வேலை மாற்றத்தை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய கௌரவம் கூடும். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம், இது எல்லாமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறதுனால யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இது அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள், நன்றாக இருக்கும்.